இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி இப்படியெல்லாம் நடக்கும்ட்டு உத்தரப்பிரதேசம் மீண்டும் உத்தரப்பிரதேசம் அது மாதிரி ஆமா மீண்டும் உத்தரப்பிரதேசம்ன்றாதீங்க. அது மாதிரி அங்க ஒரு திருமணம் நடந்திருக்கு. பொண்ணும் மாப்பிள்ளையும் காதலர்கள் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. திருமணம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கிற டைம்ல அதுவே பெரிய சாதனையாச்சு. அதுவே வினோதம் தானே. உத்தரப்பிரதேசத்துல காதலிச்சு திருமணம் பண்றத விட பெரிய வினோதமான செய்தி என்ன இருக்கு? ஆமா, அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மணமகள் வீட்டார் அவங்க வளர்க்கக்கூடிய ஒரு நாய் வந்து மண்டபத்துக்கு கூட்டு போயிருக்காங்க போல் இருக்கு. அந்த நாய் எதுக்க கூட்டு போனாங்க தெரியல மண்டபத்துக்கு. ஃபர்ஸ்ட் அந்த நாய் இங்க சும்மா இல்லாம அந்த சடங்குகள் நடந்துட்டு இருக்கிற டைம்ல ஃபுல்லா ஒரே கத்தி குலைச்சு கூச்சல் போட்டே இருந்திருக்கு. நாய் குலைக்கதான் செய்யும். அது என்ன பண்றது? அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்களே, இது என்ன சும்மா தொல்லை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நாயை போய் அடிச்சுட்டாங்க போல் இருக்கு. அதுக்கு மணமகள் வீட்டுக்காரர் கொந்தளிச்சு போயிட்டாங்க. பெண் வீட்டுக்காரங்களா எப்படி எங்க வளர்ப்பு பிராணி செல்ல பிராணி போட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில கல்யாணம் நின்று போச்சுங்க. இவங்க வீட்டுல எப்படி நான் வாழ்றது? அதாவது லவ் பண்ணவங்க, அரேஞ்ச் மேரேஜ்னா கூட சொல்லலாம், லவ் பண்ணவங்க எங்க வீட்டு நாயை வந்து நீங்க எப்படி உங்க வீட்டுக்காரருக்கு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கை கலப்பாகி அந்த அடிதடியில அவங்க வீட்டுல நாயோ தேலோ ஏதோ வளர்த்தாங்கன்னா அதை போட்டு அடிக்க வேண்டியதானே. அது கை கலப்பாகி 8 பேர் காயமாயிருச்சு போல் இருக்கு. அதாவது திருமணத்துல நாய் தொந்தரவு பண்ணிருக்கு, அதை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போய் அடிச்சுட்டாங்க. அந்த கோவத்துல கூட்டத்துல நாய் அழைச்சிட்டு போனா எத்தனை பேரை கடிச்சு வைக்கீங்க? எதுக்கு ஃபர்ஸ்ட் நாயை கூட்டு போகணும்? அதெல்லாம் செலிப்ரேட் பண்ண போதா இல்ல என்ன பண்ண போகுது? வீட்டிலேயே கட்டி போயிருந்தாங்க அப்படின்னா 2 பேரும் நல்ல சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஒரு நாயால ஒரு வாழ்க்கை போச்சு. அது மாதிரிதான் கொடுமையாதான் இருக்கு. ஆமா, பேசுவோம். மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி.